மேச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இது 10ல இருந்து 11க்கு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப 10ல இருந்து 11 பாவகாரங்களுக்கு தான் வராங்க. அப்ப பாவகாரங்களே கிரக பயிற்சிக்கு உதவாது. இந்த சனி கோச்சாரத்துல சந்திரன் மேல போறதை தான் நீங்க 7.5 சனி, 8.25 சனி, 9.25 சனின்னு சொல்லி அஷ்டம சனி, விரைய சனி, இந்த கண்டக சனின்னு சொல்றோம். மருந்து வாங்கி வச்சுட்டு சும்மா தானே இருக்கிறோம். யூடியூப் எடுத்து தற்கொலைக்கான கிரக நிலைகள்னு ஜாதகம்னு அடிச்சுக்கிறாங்க, டைப் பண்ணிக்கிறாங்க. அதுல மொதல் வீடியோ என் வீடியோ வந்திருக்கு. ஓகேங்களா? அதுல என் ஃபோன் நம்பர் எடுத்து அடிச்சு, சார் நான் மருந்தெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன், என்ன செய்யன்னு கேட்குது. ஏதாச்சும் வீட்டுல செடி கொடி இருந்துச்சுன்னா தண்ணியை கலந்து செடிக்கு ஊத்து, புழு பூச்சி சாப்பிட்டோம், நீ வாழக்கூடிய பிள்ளை அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சனி தசையில இடுப்பெலும்புகள், கால் நரம்பு, கால் எலும்புகள் உடையிறது, இது மாதிரி விஷயங்கள், பிளேட் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக ஏதோ ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க நம்மளுக்கு. அப்போ ஒரு பக்கமா நன்மை இருந்தாலும் ஒரு பக்கமா தீமைகள் இருந்தாலும் இந்த சனி தசை என்பது இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். சனி தசையில பொதுவாகவே சோசியலுக்காக உழைக்கிறவங்க, அன்னதானம் பண்றோம், கோயில் குடம் பண்றோம், இது மாதிரி பண்றவங்க தப்பிச்சுக்கிறாங்க. குடும்பமாவே சுத்திட்டு இருக்கவங்க டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு தசைகளா நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக சனி தசை, ரொம்ப பெரிய காலகட்டம் சனி தசை. சனியோட சுக்கிரன் பெருசு, சனி கொஞ்சம் சின்னது. ஓகே, அதை விட சின்னது. சரி, இந்த சனி தசையில ஒருத்தரோட வாழ்க்கையில என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்? இதுல 3 ஸ்டேஜஸ் ஆஃப் சனி சொல்றாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, அந்த மாதிரி 3 சுற்று சனிகள் சொல்றாங்க. சனிலேயே வித்தியாசமா நிறைய சொல்றாங்க, உங்களுக்கே தெரியும். கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி. பொதுவா முதல்ல இந்த சனி தசையில ஒருத்தருக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும்? சனி தசை என்பது வேறு. ஓகே, இந்த 7.5 சனி, கண்ட சனி, அதுக்கப்புறமா விரைய சனி, அஷ்டமத சனி, ஜென்ம சனி, இது வேறு. ஓகே, சனி தசை என்பது தசாக்கள் வரிசையா வரும். ஒரு மனிதனுடைய சந்திரன் எங்க உட்கார்ந்துருக்கோ அந்த உட்கார்ந்துருக்க நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய திசை ஆரம்பிப்பது போலவும், அதுக்கு அடுத்தடுத்த நட்சத்திரங்களை அந்த சனி, அந்த சந்திரன் கடந்து வருவது போல ஒரு பாவித்து இவருடைய வாழ்க்கை அப்படி டிராவல் ஆகி வருது. இது எதுக்கு பண்றாங்க, ஏன் அப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்னா, தாஜிகம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் வராரு, கஸ்டமர் வராரு, சார் நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொல்லிடுறேன். எப்போ சொன்ன அன்னைக்கு இருந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாரானா இல்லை, அவருக்குன்னு ஒரு விதிப்பயன் இருக்கும். இந்த விதிப்பயன் எப்போ நடக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல் வேணும் இல்லைங்களா? அப்போ அது மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். இப்போ நான் ஒருத்தருடைய ஜாதத்தை பார்க்குறேன்னா அது ஃபிக்ஸடு, அது அவருடைய ஃபோட்டோ காப்பி. அவர் போட்டோ, அவர் இருக்கிறப்ப சிரிக்கிறப்ப எடுத்தது. அவர் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பார், அழுகலாம் மாட்டார் போட்டார்ல, இல்லைங்களா? அப்போ நான் அதை வச்சுக்கிட்டு நீ எப்போ அழுவேன்னு தேடிட்டே இருந்தால் கிடைக்காது. அப்போ இவர் மாறக்கூடிய வீடியோ ஒன்று வேணும், அப்படி தானே பார்க்க முடியும். அப்போ வீடியோ மாதிரி ஒன்று வேண்டும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மெத்தடு, ரூல் வேணுன்றப்ப ஒன்று கோச்சாரம். கோச்சாரத்தை எடுத்து பலன் சொல்றதா இருந்தால் பாவக ரீதியாக போகணும். பாவக ரீதியானா என்னன்னாங்க, இப்போ இன்று சனி பெயர்ச்சி, சனி 7லேருந்து 8க்கு வந்துக்கிறாரு, 7ல் எத்தனை நாள் இது பண்ணாரு, 8ல் இது பண்ணுவாருன்னு சொல்றது லாஜிக் படி ஒத்துவராரு. ஏன்னா கிரக பயிற்சிகள் பாவங்கள் ரீதியாக எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணுவது இல்லை. ஜோசிகாரங்க சொல்றாங்க இல்லைங்களா, மேசராசி நேயர்களே, மேச லக்ன நேயர்களே, உங்களுக்கு 10ல் இந்த சனி 11க்கு வந்துருச்சு, போன வருஷம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இனிமேல் லாபம் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. ஏன்னா பாவக ரீதியாக கிரக பயிற்சி பலன்கள் ஒர்க் ஆகாது. ஏன்னா பாவகங்கள் என்பதே வேற கான்செப்ட், கிரக பயிற்சிகள் என்பது வேற. அதாவது மேலோட்டமா பாக்குறது ஜோசியம் வேற. நீங்க எப்படி ஒரு பில்டிங்க்கு பில்லர் போட்டா எப்படி, பீம் போட்டா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலா யோசிக்கிறீங்களா? பீமுக்கும் பில்லருக்கும் வேறுபாடு இருக்கு, சேனலுக்கும் பீமுக்கும் மெட்டீரியல் வேறுபாடு இருக்கு. அது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தெரியும். ஏன் இந்த இடத்துல பீம் போடலாமே, ஏன் இந்த இடத்துல சேனல் போடுறாங்க அப்படி ஒரு கேள்வி ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன்ட்ட கேட்டோம்னா அவன் கன்ஃபியூஸ் ஆவான். இப்பதான் கால்குலேஷன் தேடுவான். ஏன் இந்த இடத்துல வெறுமனே சேனல் போட்டுருக்கலாம்ல, சேனலுக்கும் பீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அப்பதான் டெக்னிக்கலா போவான். அப்ப டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஜோசிகாரங்களுக்கு இது தெரியும். என்னன்னா பாவக ரீதியான கணிதங்களை கிரக பயிற்சிகளை வைத்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா சந்திரன்ல இருந்து என்றாங்க. மேச ராசி நேயர்களே, லக்ன நேயர்களையும் சொன்னதை நிறுத்திட்டு மேச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இது 10ல இருந்து 11க்கு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப 10ல இருந்து 11 பாவகாரங்களுக்கு தான் வராங்க. அப்ப பாவகாரங்களே கிரக பயிற்சிக்கு உதவாது. கிரக பயிற்சி இல்லாமல் வேற எண்ணத்தை வச்சு இவருடைய வாழ்க்கை தரத்தை ஃப்ளோ பாக்குறது, கிராஃப் பாக்குறது அப்படின்னா அதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா தசா சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த தசா சிஸ்டம்னா ஒரு சந்திரன் இங்க இருந்து சுத்தி இப்படி இடத்துக்கு வர்றதுக்கு 28 நாள் ஆகுது, 27.25 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல இருந்து சுத்தி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வருது. அப்ப இது சந்திரன் நகர்வு. ஆனால் சந்திரன் சைடு வியூவில் அப்படியே கேமராவை கொண்டு போய் பிரபஞ்சத்தோட சைடு வியூவில் வச்சோம்னா சந்திரன் இப்படி ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கு. பூமியில இருந்து பூமி சுத்தி வருது இல்லைங்களா, பூமி சூரியனை சுத்தி வருது, பூமியை சந்திரன் சுத்திட்டே இருக்குது. ஆனா அதனுடைய ஆர்பிட்டல் என்ன ஆகுதுன்னா
இப்படி ஒரு மாதிரி வாப்ளிங் ஆகிட்டே இருக்கு. 5 டிகிரி மேலே போகுது, 5 டிகிரி கீழே வருது. இதனாலதான் வந்து ராகு கேதுன்ற ஒன்றே உற்பத்தி ஆகுது. இந்த வாபிளிங் இல்லாட்டினா ராகு கேதுவே கிடையாது. இந்த வாபிளிங்கனுடைய டெட் எண்டு ராகு, டெட் எண்டு கேது. இந்த வாபிளிங் வந்து ஒரு 10 வருஷம் ஆடிக்கிட்டே இருக்கும். மேல 5 வருஷம், கீழே 5 வருஷம். அதனாலதான் சந்திரனுக்கு 10 வருஷம் சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த இதுக்குள்ள இருந்து தான் வந்து என்ன சைடு வியூல பாக்குறப்ப இது மொத்தம் வந்து 120 ஆண்டுகள் இந்த ஃப்ளோ இருக்கு. அப்ப இந்த ஃப்ளோ கிராஸ் செக்ஷன் எக்ஸ் ஒய் இசட்னு நீங்க போட்டு பிரிச்சீங்கன்னா இந்த கிரகங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்ற ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பாக்குறப்ப இந்த சைடு வியூல சந்திரனுடைய போக்கு வந்து மேலே இங்கே எப்படி ஆசிலேஷன் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த ஆசிலேஷனை தான் வந்து ஒவ்வொரு டிகிரியா பிரிச்சு 120 வருஷத்துக்கு போட்டு கிரகங்களுடைய தசாக்கள் பிரிச்சாங்க. இந்த இது வந்து 120 வருஷம் பிரிக்கிறது வந்து விம்சோத்ரி. விம்சோத் அப்படின்னா வந்து விம்சோ அப்படின்னா வந்து 120ன்னு அர்த்தம். விம்சோத்ரினா 120 ஆண்டு காலம்னு அர்த்தம். சோடச சோத்ரி, அட்டச சோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 32 வகை தசாக்களை இவங்க என்ன செய்யறாங்க, எல்லா விஷயம். இப்போ நான் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்றேன்னா நீங்க உங்களுடைய பார்வையில என்ன செய்வீங்க, அதுல சின்னதா டியூன் பண்ணுவீங்க. இது போல எல்லா காலங்கள்லயுமே எல்லாத்தையும் டியூன் பண்ணாங்க எல்லா மக்களும். அப்ப தசா புத்திகளை வந்து ஒரு காலத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பிறந்த பலன்களை சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க விதி தான், நீ வந்து இப்படித்தான் இருப்ப, உனக்கு இப்படித்தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப தசா புத்திகள் கண்டுபிடிக்கும் போது அந்த ஏக காலத்துல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேற வேற கண்டுபிடிச்சாங்க. இதுல ஈஸியான மெத்தட் அப்படின்னு பாக்குறப்ப காலச்சக்கர தசையும் விம்சோத்ரி தசையும் தான். நிறைய ஜோசிக்காரங்களுக்கு காலச்சக்கர தசைனா என்னன்னு தெரியாது. அதுல வந்து மண்டுக பாய்ச்சல், அது மாதிரி அதாவது நண்டு தாவறது, தவளை தாவறது, புலி தாவறது, சிங்கம் தாவறதுன்ற மாதிரி கால்குலேஷன் அதுல இருக்கும். இதுல இருந்து அங்க, அதுல இருந்து இங்கன்னு ஜம்ப் ஆகும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு தசைன்றதுனால அதை விட்டுட்டாங்க. விம்சோத்ரி வந்து ஈஸி. அடுத்தடுத்த தசாக்கள் போகும். அந்த தசாக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஒரு இப்ப சனி தசை பேசுறீங்க 19 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம் வந்துடும். இது ஏன் மாறுதுன்றதுனுடைய டிகிரி கால்குலேஷன் வந்து சைடு வியூல தான் பார்க்கணும். அது நம்ம கிராஸ் செக்ஷன் போட்டு அதுக்கு டிராயிங்லாம் போட்டு எடுத்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா அது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது பேச்சுல. ஏன்னா இதை வந்து நான் பேசும்பொழுது எனக்கு புரிஞ்சதெல்லாம் நான் பேசுவேன், உங்களுக்கு புரியாம போயிடலாம். அப்ப இது என்னன்னா இப்படிதான் இருக்குன்றதுனால அப்ப என்ன பண்ண தாஜிகம்ன்றக்குள்ள தசா புத்தியை பிரிச்சாங்க. தசா புத்தி என்பது சனி திசை அப்படிங்கிறப்ப சனி தசா அப்படிங்கிறது வேற, சனி கோச்சாரத்துல சந்திரன் மேல போறதுங்கிறது வேற. இந்த சனி கோச்சாரத்துல சந்திரன் மேல போறதை தான் நீங்க 7.5 சனி, 8.25 சனி, 9.25 சனின்னு சொல்லி அஷ்டம சனி, விரைய சனி, கண்டக சனின்னு சொல்றோம். இது தனி. இதுலயே வங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனிங்கிறது வந்து ஒவ்வொரு ஊர் பாசைகள். அப்ப 2வது சுத்து சனி வந்து ஆளை தூக்கி பெருசா வச்சிரும், அவர் டாப்பு கொண்டு போயிருன்றதான். ஆனா இன்னும் வந்து மக்கள் வந்து எப்ப 7.5 சனி வந்தாலும் நல்லது நடக்காது, கெட்டதான் நடக்கும் நம்புறாங்க. அதெல்லாம் பொய். 7.5 சனிக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஜோசிக்காரங்களுக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாம எல்லாம் பாக்குறாங்க. தெருலன்றப்ப கண்ணாடி திருப்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்கன்ற மாதிரி தானே தவிர அது மேல போய் பழிய போடுறாங்க. அப்ப ஜோசியம் நல்லா தெரிஞ்சவனுக்கு 2வது திருமணம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இவன் தொழில ஃபெயில் ஆனான்றதுக்கு வேற காரணங்கள் இருக்கும். ஆனா அந்த டயத்துல 7.5 சனி நடந்ததுனால இதை கொண்டு போய் போடுவார். அப்ப 7.5 சனிக்கு முன்னால இந்த ஆள் வந்து கலெக்டரா இருந்தானா, இல்லை 7.5 சனி முடிஞ்சோன்னா கலெக்டர் ஆகிறான்ற கேள்வியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை, அவன் விதியை தான் நடத்துவான். அப்ப தசாபுத்திகள் என்பது வேற லாஜிக். அப்ப தசாபுத்திகள் என்பது ஒரு மனிதனுடைய மாற்றங்களை கொடுக்கும். எப்பெல்லாம் நம்ம ஜாதகத்துல என்ன கண்டிஷன் இருந்தாலும் ஒரு தசாவோ புத்தியோ மாறும்பொழுது அந்த தசாவினுடைய காரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். அது நல்லதும் செயல்படும், கெட்டதும் செயல்படும். உதாரணத்துக்கு சனி தசை எடுத்துக்கிட்டோம்னா, சனி திசையினுடைய நல்லது என்ன அப்படின்னா சமூக பற்று, சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சமூக பற்றாளனாக மாறி விடுகிறேன். சமூகத்துக்குள்ள நான் என்னவா இருக்கலாம். இப்ப நான் வந்து இப்ப ஜோசிகனா இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சமூக பணி தான் ஆற்றிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? என்ன வந்து முட்டாளா நினைக்கலாம், நிறைய பேர் மூட நம்பிக்கையாளர் நினைக்கலாம். ஆனா நேத்து ஒரு லேடி தற்கொலை எண்ணத்துக்கு மருந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. மருந்து வாங்கி வச்சுட்டு சும்மா தானே இருக்கிறோம், யூடியூப் எடுத்து தற்கொலைக்கான கிரக நிலைகள்னு ஜாதகம்னு அடிச்சிருக்கிறாங்க, டைப் பண்ணிக்கிறாங்க. அதுல மொதல் வீடியோ என் வீடியோ வந்திருக்குது. ஓகேங்களா? அதுல என் போன் நம்பர் எடுத்து அடிச்சு, சார் நான் மருந்தெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன், என்ன செய்யன்னு கேக்குது. ஏதாச்சும் வீட்டுல செடி கொடி இருந்துச்சுன்னா தண்ணி கலந்து செடிக்கு ஊத்து, புழு பூச்சி சாப்பிட்டோம், நீ வாழக்கூடிய பிள்ளை அப்படின்னு அந்த பிள்ளைக்கு மைண்டு குழப்புது. அப்ப நம்ம ஒரு ஆளை பொழைக்க வச்சுட்டோம். இது மாதிரி எத்தனையோ பேரை பொழைக்க வச்சிருக்கோம். நேற்று நைட்டு 12 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க தான் போன் அடிக்கிறாங்க. நம்ம யார் எடுத்தாலும் நம்ம மாத்திரு போது மாதிரி நைட்டு டென்ஷன்ல தான் எந்திரிப்போம். சரிங்களா? அவங்க சொல்றப்ப சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அன்டயத்துல பேசிட்டேன், சொல்லு என்னன்னு. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யறேன்னு அழுகுறாங்க நைட்டு 12 மணிக்கு உட்காந்து. அப்ப இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுலாம் சமூக பணி தானே. கண்டிப்பா. சரிங்களா? அப்ப எல்லாரும் சமூக பணிக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த சனி திசை வரும்போது அதிகமான சமூக பணி வந்துடும். சமூகம் உங்களை அதிகமா தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சோம்.
யாரெல்லாம் வந்து சோசியலுக்குள்ள போய் உழைக்கிறது, இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல கவுன்சிலரு, வார்டு மெம்பர்லாம் பாத்தீங்கன்னா சனி திசையில ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அரசியலுக்குள்ள வர்றது, அரசியல்ல பொறுப்பெடுக்கிறது, சோசியல் விஷயமா செஞ்சுக்கிறது, சமூக கட்டமைப்பு மாத்த அமைக்கிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நிறைய பேர் கடைக்கு வந்து சாப்பிடுவாங்க. 10 பேருக்கு நான் தானம் பண்ணுவார், அன்னதானம் பண்ணுவாரு. இதெல்லாம் வந்து சனி திசையில நடக்கிறது. ஒரு நாள் என்ன செய்வாருன்னா, ரொம்ப நாள் வேற இடத்துல இருப்பாரு. பிள்ளைகளோட என்ன செஞ்சிருப்பாருன்னா, அந்த பக்கமா ஊர் பக்கமா போலான்னு சொல்லி போறப்ப அந்த குலதெய்வம் கோயிலுக்குலாம் போவார், அந்த டேமுக்கெல்லாம் போவார். போறப்ப என்ன ஆயிருன்னா, இவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்தோடனே நம்ம இந்த ஊர்லயே இருக்கலாமா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி, இந்த ஊர்லயே ஏதாச்சும் இடம் வாங்கி போடலாமா, நம்ம முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துடலாமான்ற அந்த ஃபீல், அந்த ஒரு சின்ன வயசு கனவுலயே ஓடிடுது. அப்போ இளையராஜா பாட்டெல்லாம் காத்துல பாடும். ஓகேங்களா? இந்த நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வரது எல்லாமே சனி தசை. அப்ப நம்மளுடைய பூர்வீக நினைவுகளுக்குள் நம்மை கொண்டு போய் நுழைப்பது, கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது, திடீர்னு உங்களுக்கும் உங்க உறவுகளுக்கும் சம்பந்தமே இருக்காது, திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், மாப்பிள்ள எப்படி இருக்கு மாப்பிள்ள, கோயில் கட்டுறோம், மொய் ஒரு 2500 அனுப்பிச்சு விடு, இல்லைன்னா உன் பேர்ல நான் போட்டுக்கிட்டேன் வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா கனெக்டிவிட்டி ஆரம்பிச்சு விடுறாரு. ரொம்ப ஒரு 20 வருஷம் டச் இல்லாம இருந்திருக்கும், திடீர்னு ஒருத்தர் போன் அடிச்சு இப்படி சொல்லுவார். இது மாதிரி பூர்வீகத்துடன் நம்ம இருக்கக்கூடிய உறவுகளை பலப்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த சனி திசை வரும். ஆனா இவர் எங்க பூர்வீகத்துல கால் வச்சாருன்னா அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அப்ப அங்க இருந்து தான் பஞ்சாயத்து. இத்தனை நாள் நிம்மதியா இருந்திருப்பான்ல, இனிமேல் அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஒரு சொத்து இருக்கும், அதுக்கு வழக்குகள் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் ஆரம்பிப்பது, பல நாட்கள் இழுத்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. ஒண்ணு செட்டில் பண்றது, ஒண்ணு வித்து காசாக்குறது, இல்லைன்னா யாருக்குன்னு பிரிச்சுக்கிறது, அதுல ஒரு சண்டையை கடந்து வர்றது, இதெல்லாம் நடக்கும். அதே போல இடுப்பெலும்பு, நரம்பு மண்டலங்கள், திடீர்னு வரக்கூடிய நரம்பு தொடர்பான நோய்கள் அதிகமாகிறது அந்த டயத்துல. அந்த சனி தசையில எல்லாமே நடக்கும். சனி தசையில இடுப்பெலும்புகள், கால் நரம்பு, கால் எலும்புகள் உடையிறது, இது மாதிரி விஷயங்கள், பிளேட் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக ஏதோ ஒரு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க நம்மளுக்கு, நம்ம ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம லைஃபுக்குள்ள, ஆனா சொல்ல தெரியல எனக்கு அப்படிங்கிற உணர்வு, ஜாதி மாறிய திருமணங்களை திடீர்னு நம்ம குடும்பத்துல யாராச்சும் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சனி தசையில நடக்கும். சனி தசை இன்னுமே கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படின்னா, ஏதோ ஒரு மரபு ரீதியான பிரச்சனை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். எதனால இந்த குழப்பம் வருது? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருந்தேன் சார், ஏதோ ஒரு ஃபீல் உள்ள ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கு சார், தெரியல சார், என்னன்னே தெரியல சார், ரொம்ப அழுத்தமா இருக்குன்னு வாங்க. சிலருக்கு மனப்புரள்வே வந்துடும். நல்லா இருந்தவங்க திடீர்னு என்ன ஆவாங்கன்னா ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பேசுவாங்க. சிலருக்கு மன புரள்வு நோயே வந்துடும். இந்த மாதிரி மன அழுத்தங்கள், மனப்புரள்வு, மன அலர்ச்சி, இதெல்லாம் வரலாம் வந்து சனி திசையில வரும். அதனாலதான் சனி திசையை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, மரபு ரீதியான உணர்வுகள் வரும். எங்க தாத்தா ஒரு மாதிரி ஆயிருப்பாரு, எங்க தாத்தா வந்து ஒரு 60 வயசு அந்த ரேஞ்சில வந்து ஒரு மாதிரி மெண்டல் பிடிச்ச மாதிரி ஆயிருப்பாரு. திடீர்னு எனக்கு சனி திசை வரும்போது அவர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதே வயசுல அந்த சனி திசை வரும்போது அவருடைய ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா, மரபு ரீதியான எனது குலம் கோத்திரங்கள் ரீதியான ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சனி திசை ஆனோன்னு தொத்திக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, அது என்னன்னு தெரியாதனால மருந்து வச்சுட்டான், மை வச்சுட்டான் அப்படிங்கிறதும், பழைய விஷயங்கள் மேல ஆர்வங்கள் போறதும், அதை பத்தியே சிந்திக்கிறதும், எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, எதை பேசினாலும் அதை பத்தி யோசிக்கிறது, தாத்தா பாட்டி வீடு, சொத்துக்கள், குடும்ப சண்டைகள், இதை பத்தி யோசிக்கிறது, கோயில் கட்டலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும். அது ஒரு பக்கமா செஞ்சாலும் நாம ஊரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க இல்லைங்களா, இங்க ஊரை விட்டு வெளியே வந்த இடத்துல ஒரு புகழ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இங்க நிறைய வேலைகள் பார்ப்பாங்க, இவங்களையா கூப்பிட்டு தேவையில்லாம நிறைய வேலைகள் கொடுப்பாங்க, இவர் நல்லா ஆர்வமா செய்வார். அப்போ ஒரு பக்கமா நன்மை இருந்தாலும் ஒரு பக்கமா தீமைகள் இருந்தாலும் இந்த சனி திசை என்பது இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். சனி திசையில பொதுவாகவே வந்து சோசியலுக்காக உழைக்கிறவங்க, அன்னதானம் பண்றோம், கோயில் குடம் பண்றோம், இது மாதிரி பண்றவங்க தப்பிச்சுக்கிறாங்க. குடும்பமாவே சுத்திட்டு இருக்கவங்க மெண்டல் மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அது பரிகாரம் கிடையாது, இதுதான் இயற்கை. அப்ப இப்படிதான் போய் நிக்கும். சரிங்களா? அப்ப வந்து 4 பேருக்கு நல்லது செய்யறது பரிகாரமா மாத்திட்டாங்க. இப்ப நீங்க ஊருக்கு நல்லது செய்யுங்க, இந்த கோவில்ல போய் அன்னதானம் பண்ணுங்க, என்ன கேட்டா அது நல்லதுதாங்க. ஏதாச்சும் ஒரு ஜோசிக்காரங்க அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது பரிகாரம் செய்யலாம், நல்லதுதான், தப்பு இல்ல. நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏன் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஆளு வந்து ஜோசி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் போலது. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க பரிகாரம் எதுவும் சொல்றது கிடையாது, அதுல உடன்பாடு இல்ல. அப்ப நீங்களே வந்து கோவில்கெல்லாம் போவீங்களா, போக மாட்டீங்களா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஆளு வந்து உண்மையிலேயே வந்து வேற கேஸ்ட் போலது, மதம் மாத்திரம் இப்படிலாம் கேக்குறாங்க. அதான் வந்துங்க, எது மூட நம்பிக்கை? ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கும் அதை விட அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து என்ன செய்யறேன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா வர வழியில ஒரு கோயில்ல வண்டி நிப்பாட்டி உருண்டுலாம் வந்துட்டு வரேன், எனக்கு இது நம்பிக்கை இருக்கு. ஆனா இது ஏன் உருள்றேன், அப்படி உருள்வதாலோ அல்லது நான் வணங்குவதாலோ அப்படி ஒரு கடவுள் என்னை காப்பாத்துறாரா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன செய்ய முடியாது, என்னால பதில் இல்லை. உங்களுக்கும் அது மாதிரி இல்லை, யாருக்குமே இல்லை.
நான் வந்து இங்க இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறேன், மனமுருக வேண்டுறேன், கடல்ல குளிக்கிறேன், அப்படியே அங்கிருந்து ராமேஸ்வரம் போறேன், பழனி போறேன், 6 படை வீடுகளையும் சுத்துறேன், எல்லாத்தையும் செஞ்சிடறேன். செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சதுனால நான் என்ன ஆனேன்? மன நிம்மதி கிடைக்குது. சரி, மன நிம்மதின்றது ஏதாச்சும் ஒரு பாருக்கு போயிருந்தா கூட, நிறைய பேர் பாருக்கு போய் மன நிம்மதி எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி போகாம ஏன் இப்படி போனேன்? அல்ல, கடவுள் நம்பிக்கை என்பது புனிதமானது. சரி, ஓகே, என்ன புனிதமானது, என்ன கடவுள் அப்படின்னு என்கிட்ட உட்கார வச்சு பேசினா என்ன ஆகும்? விளக்கம் கிடைக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அதை என்னால் விவரிக்க முடியாது. அப்படி விவரிக்க முடியாத ஒன்றை உயர்வானதாக பிறரிடம் நான் பேசுவது மூட நம்பிக்கை. ஆனால் பொது இடங்கள்ல வந்து பொதுவாக என்ன வேற துறையில நம்புறாங்க, என்ன ஜோசியரா நம்புறாங்க, நான் ஏன் வந்து ஆன்மீகவாதியினுடைய வேஷத்தை போடணும்? எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஓகேங்களா? நான் இன்னுமே சொல்றதா இருந்தா எங்க வீட்டுல வந்து சாமி ரூம்பே கிடையாது, எல்லாமே கடவுள் நம்புறதுதான். மூட நம்பிக்கைங்கிறது கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கையை நான் புரியாமல் பிறருக்கு நான் அறிவுரை செய்வது மூட நம்பிக்கை. அப்ப பகுத்தறிவுங்கிறது ஒண்ணும் கிடையாது.